எழுச்சி தமிழர் அவர்களை வணங்கி இன்றைக்கு நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மண்டல செயற்குழு கூட்டங்களை நடத்தி வருகின்றார். ஏறக்குறைய 35 மாநாடுகளுக்கு மேலேயே நம்முடைய இயக்கத்தின் சார்பில் பொருள் சார்ந்து அரசியல் சார்ந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய தலைவர் அவர்கள் மாநாடுகளை ஒருங்கிணைத்து வருகின்றார். நம்மை எல்லாம் சமகாலத்தில் வழிநடத்தி வருகின்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு பல்வேறு அம்பேத்கர் இயக்கங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க என்றால் சாதி ஒழிந்துவிடும் என்கின்ற நிலையிலிருந்து சாதி ஒழிப்பிற்கு ஒரு அரசியல் தேவை என்பதை 1990களில் இதே மதுரை மண்ணில் விதைத்தவர் தான் நம்முடைய தலைவர் அந்த எழுச்சி தமிழர் அவர்கள். சாதி ஒழிப்பிற்கு ஒரு அரசியல் தேவை, அம்பேத்கர் வாழ்க என்றால் சாதி ஒழிந்து விடாது. அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை வைத்தால், திருவுருவ படத்தை உயர்த்தி பிடித்தால் சாதி ஒழிந்து விடாது. சாதி ஒழிப்பிற்கு ஒரு அரசியல் தேவை, அதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். சாதிய சிக்கல் என்பது மகான் புத்தர் காலத்திலிருந்து இன்று அவரது காலம் வரை தொடர்ந்து நீடித்து வருகின்றது. ஆகவே இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு மக்களை நீ திரட்டு என்கின்ற அந்த முழக்கத்தை இதே மதுரை மண்ணில் நமக்கு விதித்தார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா திசைகளிலும் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு சமூக அரசியல் பண்பாட்டு களத்தை நமக்கான களமாக இன்றைக்கு வைத்திருக்கின்றார். இதுவரை இந்த மண்ணிலே தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடித்தவர்கள், தமிழ் தேசிய அறிஞர்கள், தமிழ் தேசியத்திற்காக நாங்கள் தொண்டாட்டி வருகின்றோம், பாடுபட்டு வருகின்றோம் என்றவர்கள் எல்லாம் ஒரு குழுவாக மட்டும்தான் செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் நம்முடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு, சாதி ஒழிப்பு களத்திற்கு வந்த பிறகு இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை வெகு மக்கள் இயக்கமாக மாற்றியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இருந்துதான் 1990களில் இருந்து தமிழீழ விடுதலை போராட்ட களத்திலே நம்மை ஐக்கியப்படுத்தியிருக்கின்றார். தமிழ் தேசியம் என்பது ஏதோ வடவர் எதிர்ப்பு, கன்னடர் எதிர்ப்பு, தெலுங்கு எதிர்ப்பு என்கின்ற தவறான ஒரு அரசியலை இங்கே விதைத்து வந்த நேரத்தில் அட மூடர்களே, அதுவல்ல தமிழ் தேசியம். தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுகளுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய இந்துத்துவ தேசியம்தான் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என்பதை சனாதனத்தின் உச்சந்தலையை இடியா இறங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கின்றார். சனாதன எதிர்ப்பு, இந்துத்துவ சடங்கு சாஸ்திரங்களை எதிர்க்க வேண்டும், இந்துத்துவ கோட்பாடுகளை அழித்தொழிப்பதுதான் தமிழ் தேசியத்தின் உண்மையான விடுதலை. தமிழ் தேசியம் எழுச்சி பெற்றால்தான் இந்த மண்ணிலே சாதி ஒழிப்பு சாத்தியப்படும். சாதி ஒழிப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடாகும். ஆக இந்த தலைமுறையில் சமகால தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி செல்கின்ற நம்முடைய தலைவர், சமூக நீதி போராளி அண்ணன் திருமா அவர்கள் முன்னெடுக்கின்ற அத்துணை அரசியல் மாநாடுகளும் செயல் திட்டங்களும் நம்முடைய வாழ்விற்கான விடுதலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய செயல் திட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, அடுத்த தலைமுறையை பாதுகாக்க இது போன்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த மாநாடு வெற்றி அடையட்டும். மதுரை மண்டலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வண்டி வாகனங்கள் மாநாட்டை சிறப்பிக்கும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்தை வழங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.